Hello friends, welcome back to Learn and Deal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ், கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக் அண்ட் கண்டினியூ, அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம். பிரேக்ன்றது ஒரு கீவேர்டுங்க, கண்டினியூன்றதும் ஒரு கீவேர்டு. இந்த ரெண்டு கீவேர்ட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு டெர்மினேட் ஆர் கம் அவுட் ஆஃப் த லூப் வென் எவர் த கண்டிஷன் பிகம்ஸ் ட்ரூ. அதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்கும்னா, பிரேக்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். அதாவது நாம வந்து ஏற்கனவே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் புரியும். அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வாங்க. அப்படி நீங்க உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும்னா பிரேக் அண்ட் கண்டினியூ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். பிரேக் அப்படின்றது என்ன, கீவேர்ட். அதாவது நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இதுல நீங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கீவேர்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது C++ல இருக்கிற கீவேர்ட்ஸ்ல பிரேக் கண்டினியூவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். பிரேக்ன்றது ஒரு ஃபார்மேட், ஒரே ஒரு கீவேர்டு மட்டும்தாங்க. அந்த கீவேர்டு நீங்க யூஸ் பண்ணா என்ன நடக்கும்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா iostream.h, conio.h, இது எதுக்காகன்றது உங்களுக்கே தெரியும். iostream போட்டாதான் நம்மளுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸும் கரெக்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதாவது conio.hன்றது இங்க நான் getch யூஸ் பண்றதால நான் வந்து conio.h நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, வேற எதுவுமே கிடையாது. இங்க getch யூஸ் பண்றதால void main ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா, சோ இதுல வந்து நம்ம வந்து int I அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த int I அப்படின்றது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, ஜஸ்ட் we are going to declare an integer. ஓகேங்களா, இப்போ அந்த இன்டீஜர்ல வந்து நான் ஐன்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த லூப் உங்களுக்கு நான் நேத்து, அதாவது லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது தான், ஃபார் லூப்பை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த லூப் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு. ஐயுடைய வேல்யூ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 நம்ம யூஸ் பண்றோம். இந்த லூப் எத்தனை டைம்ஸ் ஒர்க் ஆக போகுதுன்னா 5 டைம்ஸ் ஒர்க் ஆக போகுது. அதாவது I less than or equal to 5 வரைக்கும் இந்த லூப்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க போகுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய அவுட்புட்டை வந்து எப்படி நம்ம எடுத்துன்னு வர போறோம்னா, லைனா நம்ம 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறோம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம். இஃப் I is equal to 3 இருந்தா பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா I equal to 1 உள்ள வருது. இப்போ ஐயுடைய வேல்யூ என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 is equal to 3 ஆனா கிடையாது. அதனால இந்த இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆக போறதே கிடையாது. அதுக்கு அடுத்த லைன்ல cout I அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு, அதாவது 1ன்றத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுங்க அவுட்புட். என்டிஎல் அப்படின்னோடனே கர்சர் அடுத்த லைனுக்கு வந்துடும். மறுபடியும் நம்மளுடைய லூப்புக்கு போகுது. இப்போ I++ ஐயுடைய வேல்யூ வந்து 2 ஆயிடுச்சு. 2 is equal to 3 செக் பண்றோம். கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த பிரேக் ஒர்க் ஆகாது. இப்போ 2 பிரிண்ட் பண்ணிடுறோம், என்டிஎல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயுடைய வேல்யூ இப்போ 3 ஆகுது. இப்போ இந்த இடத்துல 3 equal to 3 நம்ம செக் பண்றோம். எஸ், ட்ரூ, 3 equal to 3. அப்போ பிரேக்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகும். பிரேக்ன்றது என்ன பண்ணும்னா, டோட்டலா இங்க இருக்கு பாருங்க, ஃபார் லூப் இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு இது வரைக்கும் இருக்கு. இந்த லூப்பையே விட்டு வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய அவுட்புட் 1 2ஓட ஸ்டாப் ஆயிடும். பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சோ அந்த லூப் வந்து 100 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 வரைக்கும் ஒர்க் ஆக போறதே கிடையாது. நம்மளுக்கு என்ன நடக்கும்னா 2ஓட பிரேக், 3ஓட பிரேக் ஆயிடும். ஏன்னா ஏன் இந்த I equal to 3ன்றது பிரேக் நம்ம போட்டதால என்னுடைய அவுட்புட் 2 வரைக்கும் தான் வந்திருக்கு. 3 ஏன் வரல அப்படின்னா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம பிரேக் ஆயிட்டோம். அதனால லூப்பை விட்டு வெளியே வந்து ப்ரோக்ராம் ஓவர். ஓகேங்களா, பிரேக்ன்றது என்ன பண்ணும்னா, லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்காக நாம யூஸ் பண்ற ஒரு கீவேர்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது என்னன்னா, ஒரு பிளாக்கை விட்டு வெளியே வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு லூப்பை விட்டு வெளியே வர்றதுக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு கேஸை விட்டு வெளியே வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, இதனுடைய அவுட்புட் இப்படி தாங்க இருக்கும். 1 2 மட்டும்தான் அவுட்புட் வரும். ஏன் 3 வராது, 4 வராது, 5 வராதுன்னா, 3 பிரேக்குன்னு நான் கண்டிஷன் கொடுத்துருக்கிறதால இந்த லூப் வந்து அப்படியே நம்மளுக்கு வெளியே வந்துருது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டினியூவும் பிரேக்கும் ஒரே மாதிரி தாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசப்படுவோம், வேற எதுவும் கிடையாது. என்ன கொஞ்சம் வித்தியாசப்பட போறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். Continue statement is used to skip the remaining statements in the loop for that particular iteration based upon the condition. ஓகேங்களா, சோ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாம அடுத்த இதுக்கு போயிடுங்க. வேற எதுவுமே இல்லைங்க கண்டினியூ. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன நடக்குதுன்றது. iostream.h நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், conio.h யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம்குள்ள நம்ம வந்துட்டோம். ஐன்ற அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிரேக்ல யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் இப்போ கண்டினியூல யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா? ஐயுடைய வேல்யூ முதல்ல 1 நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் i less than or equal to 5, 1 less than or equal to 5, ஆமா ட்ரூ. அப்போ உள்ள வரும் இஃப் i is equal to 3 ஆன்னு பாக்குறோம். ஐயுடைய வேல்யூ என்னங்க 1 equal to 3 ஆனா கிடையாது, அதனால கண்டினியூ ஒர்க் ஆக போறது கிடையாதுங்க. இப்போ என்ன ஆகும்னா 1 நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? மறுபடியும் என்னுடைய லூப் இங்க போகுது. இப்போ i பிளஸ் பிளஸ் ஆயிடும். ஐயுடைய வேல்யூ இப்போ 2. ஓகேங்களா? 2 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? இப்போ இங்க வரும் 2 less than or equal to 5 முதல்ல பார்த்துட்டு எஸ் கண்டிஷன் ட்ரூ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 equal to 3 ஆன்னு பாக்குறோம். அதுவும் கிடையாதுங்க, கண்டிப்பா ஃபால்ஸ் தான். அதனால கண்டினியூ ஒர்க் ஆகாது. இதுக்கு அடுத்தது வந்துருது என்ன இருக்கு, ஐயுடைய வேல்யூ பிரிண்ட் பண்றோம், அதாவது 2ன்றத பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ மறுபடியும் ஃபார் லூப் ஐயுடைய வேல்யூ இப்போ இன்கிரிமெண்ட் ஆயிடுது, 3 ஆயிடுது. ஓகேங்களா? 3 less than or equal to 5 செக் பண்றோம், எஸ் ட்ரூ. ஓகேங்களா? உள்ள வரும் கண்டிஷன் செக் பண்றோம். இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனிக்கணும். 3 is equal to 3 செக் பண்றோம், எஸ் ட்ரூ. அப்போ கண்டினியூ ஒர்க் ஆகுங்க. கண்டினியூ என்ன பண்ணும்னா இதுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் உங்களுக்கு ஒர்க் பண்ண விடாம இட்ரேஷன் அடுத்த இடத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? பிரேக்னா டோட்டலா லூப்பை விட்டே வெளியே போயிடும். ஆனா கண்டினியூ அப்படி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அடுத்தது ஒர்க் ஆக போறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும். அதாவது அடுத்த இட்ரேஷன் என்னன்னா i equal to 4ன்னு போயிடும். 4ன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், 4 less than or equal to 5 ட்ரூ, 4 equal to 3 ஆனா இல்ல ஃபால்ஸ். அடுத்தது 4 பிரிண்ட் ஆகுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? 3 equal to 3 கண்டினியூ இதுக்கு அடுத்தது இருக்கிற எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேல்யூக்கு போயிடுச்சு. இப்போ ஐயுடைய வேல்யூ 5 less than or equal to 5 ட்ரூ ஆயிடுச்சு. i equal to 3, அதாவது 5 equal to 3 பாக்குறோம், ஃபால்ஸ். இப்போ 5 பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஐயுடைய வேல்யூ 6 less than or equal to 5 ஆனா இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய லூப்பை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அப்ப நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க, 1 2 4 5. இதுல 3 ஸ்கிப் ஆயிருக்கு. இதுதான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? அந்த இட்டரேஷன்ல மட்டும் அதுக்கு அப்புறம் அந்த கண்டினியூ கீவேர்டுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ண விடாம டோட்டலா ஸ்கிப் பண்ணிடும். இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக் வந்து டோட்டலா லூப்பை விட்டு வெளியில எடுத்துன்னு போயிடும். ஆனா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன்ல இருந்து மட்டும் அதுக்கப்புறம் வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாம போயிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ். கோ டு இந்த வேர்டை வந்து நாம வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும், கோ டுனா போகணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? கோ டு தட் பிளேஸ், அந்த இடத்துக்கு போ, அது மாதிரி தாங்க. ஸோ நம்மளுடைய கோடிங்லயும் என்ன பண்ண போறோம்னா we are going to instruct the instructions go to that place அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆயிடு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இட் இஸ் ஆல்சோ known as ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் டு த அதர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். வேற ஒரு இடத்துக்கு நாம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் நம்மளுடைய கண்ட்ரோலை. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா கோ டுன்றது ஒரு நல்ல ப்ரோக்ராமர் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமிங்க்கு அழகு இல்லைன்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கோ டு ப்ரோக்ராம், கோ டுன்றத வந்து அந்த எப்போன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ல தப்பிக்கிறதுக்காக வேணும் தான் யூஸ் பண்ணலாமே தவிர இது ஒரு நல்ல ப்ரோக்ராமிங்கான அடையாளமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால கோ டுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் கோ டுன்ற ஒரு கான்செப்ட் C++ல இருக்கிறதால அதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, கோ டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு லேபிள் நேம் கொடுக்கணுங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதனுடைய ஃபார்மட் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. கோ டு அந்த கீவேர்டு யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு லேபிள்னு போட்டுட்டு செமிகோலன் போட்டுருவோம். லேபிள்னா நம்ம ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கலாம், உங்களுடைய பேர் கூட நீங்க கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கோ டுன்னு போட்டுட்டு இந்த லேபிள் போட்டா அந்த லேபிள் எங்க இருக்குன்னு தேடி எடுத்துன்னு போயிட்டு அந்த லேபிள்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல கோ டு லேபிள்ன்றத பார்த்தாலே அந்த லேபிளுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த லேபிள்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இது அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸே ஒர்க் ஆகாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கோ டுன்னு வந்த உடனே லேபிள் எங்க இருக்குன்னு தேடி அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடும். இப்போ அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுல 2 விதமா நம்ம பிரிப்போங்க. கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம 2 விதமா பிரிப்போம். என்ன அந்த 2 விதமா நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வர்ட் ஜம்ப் அப்படின்னு நம்ம 2 விதமா நம்ம பிரிப்போம்.
ஓகே, ரெண்டு விதமாக நம்ம வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறோங்க. ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஜம்ப், இன்னொன்று வந்து பேக்வேர்ட் ஜம்ப். ஃபார்வர்ட் ஜம்பை பொறுத்த வரைக்கும் கோ டு லேபிள் நேம். ஓகேங்களா, அந்த லேபிள் நேமை பார்த்தோன்னே அந்த லேபிள் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஆனால் பேக்வேர்ட் ஜம்ப்ன்றது என்ன பண்ணுன்னா, முதல்ல லேபிளில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறமா கோ டு லேபிள் அப்படின்றது மறுபடியும் லேபிளுக்கு போகும், மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும், மறுபடியும் லேபிள் வந்துச்சுன்னா மறுபடியும் லேபிள். இது லூப், இன்டெஃபினட் லூப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கண்டிஷன் வச்சு டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா கோ டு லேபிள் அப்படின்னோடனே இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ ஃபார்வர்ட் ஜம்ப்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் லேபிள் வருதுன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இது எப்படின்னா எடுத்தோடனே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிடும். கோ டு லேபிள்னோடனே மறுபடியும் போயிட்டு எனக்கு இதே இடத்துல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து பேக்வர்ட் ஜம்ப், இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப். ஃபார்வர்ட் ஜம்ப்னா பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். பேக்வர்ட் ஜம்ப்னா முதல்ல வந்ததை மறுபடியும் பேக்வேர்ட்ஸ் நம்ம போயிட்டு ரிப்பீட் பண்ணுறது தான் பேக்வர்ட் ஜம்ப். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க நீங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள், அதாவது நம்மளுடைய ஃபார்வர்ட் ஜம்புக்காக. ஸோ நாம வந்து என்ன பண்ணியிருக்கோன்றத பாருங்க. ஃபார்வர்ட் ஜம்ப்னா முதல்ல வந்து கோ டு லேபிள் கொடுத்துருவோம். அந்த லேபிள்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப். இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு லேபிள் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த லேபிளில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பேக்வர்ட் ஜம்ப்ன்றது முதல்ல எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே லேபிள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாது, அது பாட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கோ டு லேபிள் ஒன்னே மறுபடியும் போயிட்டு ரிப்பீட் பண்ணுங்க, ஒரு லூப் மாதிரி. இது பேக்வர்ட் ஜம்ப். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்வர்ட் ஜம்ப். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஜம்பில் நம்ம இப்போ என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. நான் வந்து மார்க்ஸ்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்டர் த மார்க்ஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்புட்டில் நான் வந்து மார்க்ஸ்ன்றதை இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, மார்க்ஸ் கிரேட்டர் தேன் 40 இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40, 40க்கு மேலே இருந்துச்சுன்னா கோ டு மெசேஜ்னு நான் போட்டுடுறேன். அப்போ என்ன நடக்கும், நான் வந்து 40யோ இல்லை 45ஓ 40க்கு மேலே எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த மெசேஜ்ன்ற ஃப்ளோக்கு இங்கே வந்துருங்க, நம்மளுடைய அவுட்புட்டுக்கு இங்கே வந்துடும். இந்த மெசேஜ் லேபிளுக்கு வந்தோடனே இந்த இடத்துல இருக்கிற அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது யூ ஹேவ் பாஸ்டுன்றது நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மார்க்ஸ் வந்து நான் வந்து 39ன்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுறதால இஃபுக்குள்ளே போகாது, எல்ஸுக்கு வரும். எல்ஸில் யூ ஹேவ் ஃபெயில்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ அப்போ என்னன்னா எடுத்த உடனே என்டர் த மார்க்ஸ்ன்றதை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அவுட்புட் வந்து என்டர் த மார்க்ஸ் நம்ம கொடுத்த உடனே நான் 45ன்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த இடத்துல போயிட்டு 45ன்றது 45 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 40னா ட்ரூ. அப்போ கோ டு மெசேஜ்ன்ற லேபிள் இங்கே இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடும். சி அவுட் யூ ஹேவ் பாஸ்ட் அப்படின்றது வரும். ஓகேங்களா, யூ ஹேவ் பாஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே நான் வந்து 39ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுங்க, 39ன்னு கொடுத்தேன்னா இஃப் கண்டிஷன் இங்கே ஃபால்ஸ் ஆகிட்டு எல்ஸில் யூ ஹேவ் ஃபெயில்டுன்றது பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு டோட்டலாக ப்ரோக்ராம் ஓவர். ஓகேங்களா, அப்போது இந்த லேபிள் எப்போ ஒர்க் ஆகும்னா இந்த இடத்துல நான் கோ டு அப்படின்னு போட்ட உடனே எனக்கு லேபிள் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஃபார்வர்ட் ஜம்புக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பேக்வேர்ட் ஜம்புக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஐன்ற ஒரு வேல்யூவை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு பேக்வேர்ட் ஜம்புக்கான எக்ஸாம்பிள். கோ டூவில் லூப்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா லேபிளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாத நம்மளுடைய கோடிங் டேரெக்டாக சி அவுட்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல பாருங்க, லேபிளில் நம்ம கோலன் கொடுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செமிகோலன் கிடையாது. செமிகோலன்றது ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கொடுப்போம். ஒரு லேபிள் பக்கத்தில் நம்ம கண்டிப்பாக கோலன் தான் கொடுப்போம். அப்போ அது லேபிளாக எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ சி அவுட் அப்படின்ன உடனே ஐயை பிரிண்ட் பண்ணும். ஐயுடைய வேல்யூ இப்போ என்ன வரும்னா நம்மளுக்கு 1ன்றது பிரிண்ட் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது I++ அப்படின்ன உடனே என்ன ஆகும்னா ஐயுடைய வேல்யூ 2 ஆயிடும். இஃப் I லெஸ் than or equal to 3 பார்க்கும். இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ட்ரூ ஆகுது. அப்போ மறுபடியும் கோ டு லூப்ன்ற இந்த லேபிள் இங்க வரும். மறுபடியும் இதுதாங்க நான் சொன்னேன் திருப்பி ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா,
ஸோ அப்போது என்னன்னா ஐன்றது இப்போ என்ன இருக்குன்னா 2 இருக்கு, 2ன்றது பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்போ 3 ஆயிடுச்சு. ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3யா? எஸ், ட்ரூ. அப்போது கோ டு லூப். இப்போ லூப்புக்கு போயிட்டு என்ன ஆகும்னா 3யை பிரிண்ட் பண்ணும். 3யை பிரிண்ட் பண்ணிட்டு ஐயுடைய வேல்யூ 4 ஆயிடுச்சு. 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஃபால்ஸ். அதனால எனக்கு டோட்டலாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். அப்போ என்னுடைய அவுட்புட் 1 2 3ன்றது எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பேக்வேர்ட் ஜம்ப் கோ டூவில். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். கோ டூவில் 2 விதமான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஜம்ப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ஜம்ப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.